ஹாய். மாற்றி மாற்றி ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஃபேஸ் ரொம்ப டேமேஜாக இருக்கா? இவங்க இந்த ப்ராடக்ட் சொன்னாங்க, அவங்க அந்த ப்ராடக்ட் சொன்னாங்க, பட் எந்த ப்ராடக்ட்டுமே என் ஃபேஸில் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மாற்றி மாற்றி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஃபேஸ் டேமேஜ் ஆக போகுது தவிர அதில் உங்களுக்கு எந்த பெனிஃபிட்ஸும் கிடைக்காது. நீங்கள் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை 2 to 3 வீக்ஸ் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது தான் உங்கள் ஃபேஸில் அது எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 10 டேஸில் போட்டுட்டு என் ஃபேஸில் ஒன்றுமே தெரில, நீங்கள் 5 டேஸ் க்ரீம் போட்டு நான் ஒன்றுமே தெரில, மறுபடியும் ப்ராடக்டை மாற்றிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் நிறைய இரிட்டேஷன், நிறைய பிரேக் அவுட்ஸ், நிறைய ரெட்னஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டேன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபேஸை இந்த மாதிரி பண்ணி டேமேஜ் பண்ணிக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின் டைப் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற க்ரீமை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கொடுக்கும். உங்கள் ஸ்கின் டைப் எப்படின்றத கண்டுபிடிக்க தெரியலனா நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் இனிமேல் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ஜென்டில் கிளென்சர் வச்சு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் உங்கள் ஃபேஸ் ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை ஸ்கின். அது மட்டும் இல்லாமல் இந்த டீ ஏரியா இந்த இடமும் இந்த நோஸ் கிட்ட இருக்கிற இடத்துலையும் ஆயிலியாக இருந்துச்சுன்னா உங்கள் ஸ்கின் காம்பினேஷன் ஸ்கின். உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக ரொம்ப ஆயிலியாக இருக்குது 1/2 அன் ஹவர் கழிச்சு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் ஆயில் ஸ்கின். அது மட்டும் இல்லாமல் கிளென்சர் யூஸ் பண்ணி 1/2 அன் ஹவரில் லைட்டாக டைட்னஸும் ஒரு இரிட்டேஷனும் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சென்சிட்டிவ் ஸ்கின். ஸோ உங்கள் ஸ்கின் டைப் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற க்ரீம்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது நிச்சயமாக உங்கள் ஃபேஸ்க்கு அது ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக 3 to 4 வீக்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். பை.